ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து விஷயங்களையும் உனக்கு கிடைக்க செய்வதற்காகவே இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நான் எங்கேயும் போகலை, உன் கூடவே தான் இருந்தேன். ஆனால் நீ ஏதாவது அதை சமாளிக்க முயற்சி செய்வியா? உன்னால் சமாளிக்க முடியுதாங்கிறத நான் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீயும் எவ்வளவோ கஷ்டங்களை சமாளிக்க முயற்சி செய்தாய் அல்லவா? இப்போது உன்னால் சில விஷயங்களை சமாளிக்க முடியாததின் காரணமாக தான் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்யலான்னு, உன் வாழ்க்கையில் நன்மையான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கலான்னு இந்த சாயப்பா இப்போது உன் பக்கத்தில் வந்துட்டேன். எத்தனையோ சக்திகள், எத்தனையோ எதிரிகள் உன்னை கீழே அடித்து தள்ள முயன்ற போதெல்லாம் அதிலிருந்து உன்னை காப்பாற்றினது நான் தான். நீ கீழே விழுந்த ஒவ்வொரு முறையும் என் அருளால் நான் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான நல் வழிகளை காட்டிக்கிட்டே தான் இருந்தேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை தட்டி தூக்கி எழுப்பியது நான் தான். நீ கீழே விழுந்த ஒவ்வொரு முறையும் என் அருளால் தான் எழுந்து நின்றாய் என் செல்லமே. உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா தனியாக விடணும், தனியாக கஷ்டப்பட விடணும்னு நினச்சதே இல்லை. இதுவரைக்கும் உன் கூடவே இருந்த நானே இனிமேலும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் தர வந்திருக்கேன். முதல்ல உன் மனசை தூய்மையாக்கு. விதி உன்னை என்னதான் சோதிச்சாலும், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து நீ நல்லவனா வாழ்ந்தினா வாழ்க்கையில் கஷ்டப்படதான் வேணுன்ற புரிதலை உனக்கு கொடுத்தாலும் நீ ஒருபோதும் தவறான வழியில் போயிட வேண்டாம். நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும், நிறைய சோதனைகள் வரும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் வரும். அடுத்தடுத்து பல நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் போக்கி உன் வலியையும் வேதனையையும் தீர்த்து உனக்கு நல்லதை செய்ய வந்திருக்கேன். அன்போடும் நேர்மையோடும் பாசத்தோடும் வாழும் உனக்கு எந்த விதத்திலும் தீங்கோ தவறோ நிகழ நான் விடமாட்டேன். எல்லாரும் கீழே விழுந்து கிடக்கும்போது நீ எந்திரிச்சு நின்னதானே? தோத்து போன மனிதர்களுக்கு மத்தியில் இப்போ நீ வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். யார் உன் மேலே கோபப்பட்டாலும், யார் உன்னை திட்டினாலும் தூற்றினாலும் நீ எப்போதும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். விதியை தளர்த்தி உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேன். விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும் தானே? உன் விதியையெல்லாம் விலக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கவே இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்தேன். இத்தனை நாளாக நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போது உனக்கு நல்ல பலன் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். இன்று முதல் உன் கர்ம வினைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் ஆரம்பமாகும். நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களும் கூட என்னால் மன்னிக்கப்பட போகுது. உன் நல்ல மனசின் காரணமாக கர்மாக்களையெல்லாம் தீர்த்து கஷ்டங்களையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை கொடுக்க போகிறேன். இப்போது விதி உனக்கு எதிராக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறதால நீ விதியையே வென்று வெற்றி பெறுவாயேன் செல்லமே. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் இந்த சாயப்பா உன்னை மதித்து உன்னை நேசிக்கக்கூடியவனாகவே இருக்கேன். கண்டிப்பாக எந்த விதத்திலும் உனக்கு மரியாதை குறைவாக எதையும் நடக்க விட மாட்டேன். நீயும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத இடத்துல அவங்களுடைய அன்புக்காக ஏங்கி எதிர்பார்த்து நிற்காதே. ஏன்னா அன்பை ஒருபோதும் பிச்சை கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வந்தால் மட்டும் நீ மதித்து பேசு. உன்னை தேடாமல் உன்னை அலட்சியமாக பார்க்குறவங்களையும் ஒதுக்கி வைக்கிறவங்களையும் நீயும் தைரியமாக வேணான்னு சொல்லி கடந்து போக தயாராகு. உன்னை மதிக்காத இடம் சொர்க்கமாகவே இருந்தாலும், உன்னை மதிக்காத மனிதர்கள் ராஜாவாகவே இருந்தாலும் கூட நீ அவங்கள விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடணும் என் செல்லமே. உன்னை நீ ராஜாவாக ராணியாக உயர்வாக நினைக்கும் போதுதான்
இந்த உலகம் உன்னை மதிப்பாக பார்க்கும். மொத்தத்தில் உன்னுடைய மதிப்பு உன் கையில் தான் இருக்குது. உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உன் கைகளில் தான் இருக்குது. நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினச்சிக்கிட்டு உன்னை உயர்வாக நடத்தி கொள்ளவும் தயாராகு. எல்லா இடத்துலையும் ஓடிப்போய் வேலை வேலையாக செய்கிறது, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் நீயே உன் மேலே இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறது, யாருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறதுன்னு நீ அடுத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதால அவங்க உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் குறைக்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு மதிப்பு கிடைக்கணும்னா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். எல்லா இடத்துலையும் பேசி பேசி நீ ஏளனமாக குறைஞ்சு போயிடக்கூடாது என் செல்லமே. ஒரு மரத்துல இருந்து நிறைய பழம் கிடைக்கிற வரைக்கும் அதை சுற்றி பறவைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உன்னால் காரியம் ஆகணும், உன்னால் உதவி செய்ய முடியும்னா இந்த உலகம் உன்னை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கும். காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கருணை இல்லாமல் தூக்கி எறியக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீயும் சரியாக கண்டிப்பாக இருக்கிறதுல தப்பே இல்லை. நல்லவங்களுக்கு உதவி செய், கெட்டவங்கன்னு தெரியும் போது நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாமேன்னு செல்லமே. உன்னுடைய திறமையை நல்லபடியாக வளர்த்துக்கோ. எல்லாரும் உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்கு. உன்னை தேவைப்படும்படி நீ இருந்தாதான் அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கும்ன்ற அளவுக்கு, நீ இல்லாமல் வேலையே நடக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு உன் நிலைமையை நீ உயர்த்தி உருவாக்கி வாழணுமேன்னு செல்லமே. என்னை நம்பி நீ எப்போது எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக அதில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ வடித்த கண்ணீரை எல்லாம் உனக்கு சிரிப்பாக சந்தோஷமாக மாற்றி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் பின்னாலேயே உன் கூடவே நான் இருந்து உன்னை பாதுகாக்கும் சக்தியாக இருக்க போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. கண்டிப்பாக உன் துன்ப துயரத்தை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன் என் தங்கமே. யாரோ ஒருத்தர் எதையோ சொல்லி உன்னை அவமானப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்துனாங்கன்னா அதே மனசில் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஐயோ இவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே, மற்றவங்க எல்லாம் அதை பார்த்தாங்களே கேட்டாங்களேன்னு அதை யோசிக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. ஏன்னா அவமானப்படும் மனிதர்கள் இந்த அகில உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக மாறுவாங்க. அது மட்டும் இல்லை, நீ அவமானப்படும்போது கூட இருந்து பார்த்தவங்களுக்கு காலம் முழுக்க அதையே யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர வேறு வேலை இல்லையா என்ன? அவரவர் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கும்போது உன்னை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. அதனால் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை ஒரு நெருப்பாக உனக்குள்ளே எரிய விட்டு வைராக்கியமாக மாற்றி அவங்க முன்னாடியே நீ ஜெயிச்சு நின்றுடணும் என்று சொல்லவே. யாராவது உங்ககிட்ட வந்து சண்டை போடும்போது நீ கத்துனினா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நீ அழுதினாலும் அவங்க தான் ஜெயிச்சதாக அர்த்தம். அதுக்கு பதிலாக யார் உன்னை வேணும்னே கோவப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் தூற்றினாலும் நீ அமைதியாக சிரிக்க கற்றுக்கோ. அந்த சிரிப்பு சொல்லும், நீ என்ன பேசினாலும் நான் தான் பெரியவன்றத இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லும். அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் நீ வெறும் தூசாக நினச்சி தட்டி விட தயாராகு. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே உணர்ச்சி வசப்பட்டு அழுகுவதோ சண்டை போடுவதோ கத்துவதோ கோபப்படுவதோ கூடாது என் செல்லமே. புத்திசாலி பிள்ளைக்கு அடையாளம் யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத உன் முகத்தில் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பது தான். முடிஞ்சால் சிரிச்சு வை. சிரிச்சினா இன்னுமே கூட உன் மதிப்பு உயரும். சரியான நேரத்தில் உனக்கு சாதகமான விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நல்ல முறையில் நடத்தி நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். தங்கத்தை எல்லாரும் மதிக்கிறாங்க, ஏன்னா அது ரொம்ப அரிதாக கிடைக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இரும்பு இருக்கிறதால இரும்புக்கான மதிப்பும் மரியாதையும் மிக குறைவு தான். நீ எப்போதும் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்கிற வரைக்கும் உனக்கு பெருசாக மதிப்பு இருக்காது. அதனால் உன் நேரத்தை யாருக்காகவும் ஒதுக்காமல் உனக்காக ஒதுக்கி உனக்காக மட்டுமே வேலை செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா ஓடி போய் நிற்காம கொஞ்சம் தள்ளி நின்று விலகி நின்று வேடிக்கை பார்க்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்ளும்போது உனக்கான மதிப்பு தானாகவே வந்து சேரும்.
அவங்கவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்கவங்க காரியத்துக்கு அவங்க வேலை செய்யாமல் உன்னை வேலை செய்ய வைக்கிறாங்க, ஆட்டி படைக்கிறாங்கன்னா நீ எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறன்றதை தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்காக அவங்க செய்யாமல் உன்னை செய்ய வைக்கிறாங்க. அவ்வளவு செஞ்சும் உனக்கு மதிப்போ மரியாதையோ இல்லைன்னா நீ எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறன்றத நீயும் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. இது வீட்டிலையும் அலுவலகத்திலும் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. நீ ஓடி ஓடி அடுத்தவங்களுக்கு என்ன தேவை, எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்கிற. ஆனால் உனக்காக நல்லது செய்ய, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கக்கூட இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லைங்கிறத யோசிச்சு பாரு. முதல்ல நீ உனக்கானதை செஞ்சுக்கோ, உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கோ. உன்னை நீ மதிக்கும்போது, உனக்கு நேரத்தை ஒதுக்கி உனக்கு பிடிச்சதை செய்யும்போது இந்த உலகமும் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த சாயப்பாவும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன்.